அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பர்களே நண்பர்களே. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது யாருன்னு கேட்டால் பூவாலப்பிள்ளை வினிதா என்கிறவள். இவ ஸ்ரீலங்காவில் ஜஃப்னா சாவகச்சேரியை சேர்ந்தவள். தற்பொழுது சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செஞ்சு கொண்டு வாரா. இந்த வீடியோ என்னத்துக்காக கிளிக் பண்ணிக்கின்னு சொன்னால், இவ இனவாதத்தை தூண்டி கொண்டு வாரா. வாட்ஸ்அப் குரூப்புகளில் நிறைய ஆண் பெண் மற்றும் பல மதங்களைச் சேர்ந்தவர்கள் இருக்கிற குரூப்புகளில் முஸ்லிம் மதத்தை கேவலமாக பேசிக்கொண்டு வாரா. இவ பேசினது மட்டுமன்றி, அதாவது இவ வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற வீட்டில் ஒரு சின்ன பையனை வச்சு இவ பேசுகிறத ரிப்பீட் பண்ண வைக்கிறா. அந்த பையன் முஸ்லீம், அரபியனுடைய மகன். அவனுக்கு சொல்லி கொடுத்து இவ பேசுகிற மாதிரி பேச வைக்கிறா. இவளுக்கு முஸ்லீம் மதம் என்ன செஞ்சுது, என்ன காரணத்துக்காக இவ பேசணும், அவங்களோட பிரச்சனையா அவங்களோட பார்த்து கொள்ளணும். இவ என்னத்துக்காக முஸ்லீம் மதத்தை கேவலமாக பேசணும். முஸ்லீம் மதத்தை கேவலமாக பேசின சில ஓடியோகளை நான் போட்டு காட்டுறவங்களுக்கு கேளுங்க நண்பர்களே, கேளுங்க. முஸ்லிம் நாயே, அதே சோனியா, உனக்கு என்னடா வேணும்? வந்த வேலைய பார்த்துக்கொண்டு ஓடுறா. வந்த வேலைய பார்த்துக்கொண்டு ஓடுறா நாயே முஸ்லிம். இவ்வாறு அந்த சின்ன பையனுக்கு இவ சொல்லி அவனை ரிப்பீட் பண்ண வச்சுக்கிறா. இவ இப்படி சொன்னது அந்த வீட்டில் உள்ள ஒரு அரபியனுக்கும் இல்லாட்டி அரபி பொம்பளைக்கு தெரிப்பட்டா இவட நிலைமை என்னவாகும்? முஸ்லீம் நாட்டில் இருந்து கொண்டு இவ இந்த மாதிரி செய்யறான்னு சொன்னா அவட நிலைமை என்னவாகும்? இவட கழுத்தை வெட்டி போட்டுருவாங்க. இந்த மாதிரி பெண்கள் செய்யற வேலையால கழுத்து போறது அது நிச்சயம். சவுதி அரேபியாவில் அது யாரா இருந்தாலும் அது முஸ்லீம்களுடைய ஒரு ஃபர்ல் ஆயின்னு சொல்லுவாங்க, கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலை. மதத்தையோ திருட்டோ மற்றது இன்னும் பல விபச்சாரம் செய்யறது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தண்டனை இது. இந்த மாதிரி இவ மதத்தை கேவலமா பேசுகிறா. இதுக்கு என்ன நடக்கும் தெரிப்பட்டா? பிறகு நாட்டில் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, சவுதியில் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கேவலமா பேசுவாங்க சவுதி நாட்டை. இந்த மாதிரி பெம்பளைகள் ஈக்கிறதால தான் இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி பொம்பளை வெளிநாட்டுக்கு வந்தோமா, ஒழிச்சோமா, புள்ள குட்டிக்கு சாப்பாடு கொடுத்தோமா, அம்மா அப்பாவை பார்த்தோமா, வீடு கட்டினோமா அப்படின்னு சொல்லி வந்த வேலையை பார்த்து கொண்டு போனா ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது? இந்த மாதிரி நல்லபடிக்கு வந்தோமா, நல்லபடிக்கு போய் சேரணும். இதில் இன்னும் ஓடி வைக்குது, அதையும் நான் போட்டு காட்டுறேன் நண்பர்களே, கேளுங்க. முஸ்லிமுக்கு இதுதான் சாப்பாடு, இந்தா இதுக்கு தானே குழைச்சிக்கிட்டு இருக்கீங்க நாயி. கொஞ்சம் வந்து தின்னு முஸ்லிம் நாயே, வந்து தின்னு. நாய் முஸ்லிம், உங்களுக்கு என்னந்தான் வெக்கரசம் இல்லையா? கேவலம் கெட்ட நாயே, பீத்துன்ற முஸ்லிமே, பண்டித்துன்ற ஜாதி முஸ்லிமே. இந்த மாதிரி பேசுகிறா. மறக்காம எல்லாரும் தயவு செஞ்சு இந்த ஆடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களே, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இவருக்கு